திரும்பி வந்தான், திருந்தி வந்தான், திருந்தி வந்தான், திரும்பி வந்தான். கிறிஸ்துவில் அன்பார்ந்த புனித லூர்து மாதாவின் பக்தர்களே, கடவுள் நமக்கு மீண்டும் ஒரு முறை நம்முடைய பங்கு திருவிழாவை நாம் தாயின் மன்றாட்டால் கொண்டாடுவதற்கு இந்த பெரும் பாக்கியத்தை இந்த பங்கிற்கு பங்கு குருவின் வழியாக அவரோடு இணைந்து செயல்படுகின்ற குருக்கள் பங்கு மக்கள் வழியாக கிடைத்த இந்த உதவிக்கு மாதாவுக்கும் நம்மை படைத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு பங்கிலும் பங்கு திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நிறைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம். போன பெரியவங்க இருந்ததை விட இந்த முறை நல்லா டெக்கரேஷன் பண்ணணும், தேரை நல்லா ஜோடிக்கணும், இன்னும் மற்ற காரியங்களை செய்யணும் அப்படி என்று பங்கு தந்தையோடு சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருகிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் எங்களையும் சேர்த்து நான் நேற்றையை விட இன்றைக்கு நான் நல்லவனாக இருக்க வேண்டும், நேற்று இருந்ததை விட நான் இன்று ஒரு நல்ல குருவாக என்னுடைய பணியின் வழியாக என்னுடைய ஜெபத்தின் வழியாக நான் வெளிப்படுத்தவில்லை என்றால் நான் குரு ஆனது எதற்கு? இந்த நீட்டு அங்கே போட்டுட்டு ஏமாத்துறதுக்கா? இல்லை, கடவுளை பிரதிபலிக்க, கடவுள் செய்ததை என்னில் மக்கள் காண, கடவுளுடைய பணியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்த, கடவுளோடு இருந்து கடவுளுடைய மக்களுக்காக பணி செய்வதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் குருக்களாகிய நாங்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஊதாரி பிள்ளையின் ஊமையை நான் ஏன் எடுத்தேன் என்றால், நான் அடிக்கடி செல்லுகின்ற இடத்தில் ஒரு நாள் இந்த பகுதியை நான் எடுத்துக்கொள்ளுவேன். அந்த இளைய மகன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்ளுகிறான். தான் செய்தது தவறு என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகிறான். இனி நான் இங்கே இருப்பது நல்லது அல்ல என்று ஒத்துக்கொள்ளுகிறான். காலம் தாழ்த்தவில்லை, உடனே புறப்பட்டு தன்னுடைய தந்தை வீட்டிற்கு வருகிறான். என் தந்தையின் வீட்டில் எத்தனையோ கூலி ஆட்களுக்கு உணவு இருக்க நான் இங்கு பசியால் மடிகிறேனே, எழுந்து என் தந்தையிடம் போவேன், தந்தையிடம் போய் இவ்வாறு கூறி மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்கொள்ள நான் அவரிடம் மன்றாடுவேன் என்று கூறி அவன் திரும்பி வருகின்றான், திருந்தி வருகின்றான், திருந்தி வருகின்றான், திரும்பி வருகின்றான். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பங்கு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நான் உங்களை பணிவோடு மாதாவின் பெயரால் கெஞ்சி கேட்பது, நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பி பார்க்க வேண்டும். நான் வாழ்ந்த வாழ்க்கை சரியா, முறையா, இறைவனுக்கு ஏற்றதா, மாதாவுக்கு ஏற்றதா, தாய் திருச்சபைக்கு ஏற்றதா? அப்படி இல்லை என்றால் எங்கே என் தவறு இருக்கின்றது? அந்த தவற்றை ஏற்றுக்கொள்ளத்தான் இந்த திருவிழா. அந்த தவற்றை ஏற்றுக்கொண்டு நான் மீண்டும் மாதாவிடம் திரும்பி வருவேன், திருந்தி வருவேன், திருந்தி வருவேன், திரும்பி வருவேன். எனவே அன்பார்ந்த லூர்து அன்னை பக்தர்களே, இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அனைத்து குருக்கள் பெயரால் உங்களை கெஞ்சி கேட்பது, நம்முடைய குடும்பத்தில் அமைதி இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் நாம் அப்படி நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறோமா? இன்று எத்தனை குடும்பங்கள் பிளவுபட்டுள்ளன. இந்த திருவிழாவில் அந்த பிளவுபட்ட குடும்பங்கள் எல்லாம் சமாதானமாகி ஒற்றுமையாகி இறைவனை மாதாவை தேடி வர இந்த திருவிழா. எனவே அன்பார்ந்த லூர்து அன்னை பக்தர்களே, கடவுள் நம்மை கைவிட மாட்டார், மாதா நம்மை கைவிட மாட்டார். அப்படி என்றால்
கடவுளுக்கு அடுத்த கடவுள் பெற்றோர். தயவு செய்து இதை நீங்கள் உணர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுக்கு அடுத்த கடவுள் பெற்றோர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பெற்றோர் சரியாக இருந்தால் என்னை மன்னியுங்கள், பிள்ளைகள் சரியாக இருப்பார்கள். பெற்றோர் சரியில்லை என்றால் பிள்ளைகளிடத்தில் கண்டிப்பாக பிளவு இருக்கும். நீங்கள் தான் அவர்களுக்கு எல்லாம். முதல் பார்க்கின்ற கடவுள் பெற்றோர். உங்கள் வழியாகத்தான் நமக்காக பிறந்து இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற கடவுள். பெற்றோர் இல்லை என்றால் இன்றைக்கு நான் இங்கே நிற்க முடியாது பீடத்தில். பெற்றோர் வழியாகத்தான் நான் குருவாகும் பாக்கியத்தை பெறுகிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பெற்றோருக்கு இருப்பவர்கள் இறந்தவர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம் இறந்த நம்முடைய பெற்றோருக்காக? மனதை தொட்டு பதில் சொல்லுவோம். குருக்களாகட்டும், கன்னியர்களாகட்டும், பொது நிலையினராகட்டும், எங்களையும் சேர்த்து தான். நிறைய சமயங்களில் நாம் எங்கெங்கே போகிறோம், யாரையே பார்க்க போகிறோம். காரில் போகிறோம், பிளெயினில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், நடந்து போகிறோம். எத்தனை பேர் இடையே இருக்கின்ற பெற்றோரை பார்க்க போகிறோம்? இது மிக முக்கியமான என்னுடைய பணிவான வேண்டுகோள். கடவுளுக்கு அடுத்த கடவுளாக இருக்கின்ற பெற்றோரை நாம் மதிக்கவில்லை என்றால் பார்க்க முடியாத கடவுளை எப்படி நாம் மதிக்க போகிறோம்? எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, லூர்து அன்னையின் பக்தர்களே, நாம் அந்த ஊதாரி பிள்ளை திரும்பி வந்தான். அதே போன்று இந்த திருப்பலி முடிந்து நீங்கள் வீட்டிற்கு போகும் பொழுது கோயிலுள்ளே வந்ததற்கும் இந்த திருப்பலியில் பங்கு பெற்று நீங்கள் வெளியே போகின்ற பொழுது வேறு நிலையில் செல்ல வேண்டும். மனக்கசப்பு இருந்தால் அதை சரி செய்வோம். வீட்டில் பிளவு இருந்தால் அதை சரி செய்வோம். பக்கத்து வீட்டுக்காரரோடு சரியான சூழ்நிலை இல்லை என்றால் அதற்கு ஆனதை செய்வோம். எல்லாமே செய்ய முடியாது, முடிந்ததை செய்வோம். இறுதியாக உங்களை நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்வது, நான் கேட்டுக்கொள்வது, தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்கள் மத்தியில் தேவ அழைத்தல் இருக்கின்றது, ஆனால் பெண்கள் மத்தியில் தேவ அழைத்தல் வெகுவாக குறைந்து விட்டது. இன்று இறைவனுடைய பணி செய்ய ஆட்கள் தேவை. அந்த ஆட்கள் பல இடங்களுக்கு சென்று கடவுளுடைய பணியை ஆற்ற வேண்டும். அதுக்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு தேவை. ஆகவே உங்கள் குடும்பங்களில் இருந்து தேவ அழைத்தலுக்கு பிள்ளைகளை அனுப்பி வைப்பதில் கவனம் செலுத்தும்படி பங்கு தந்தையின் பெயரால், இங்குள்ள குருக்கள் பெயரால் என்னை கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இறுதியாக உங்களிடத்தில் இந்த திருப்பலியில் கேட்பது, என்னுடைய தவற்றை ஏற்றுக்கொள்ளும் உள்ளத்தை கொடுத்தருளும். நான் செய்த தவற்றை இனி செய்யாமல் இருக்கும் உள்ளத்தை கொடுத்தருளும். அந்த ஊதாரி பிள்ளை தன்னுடைய தந்தையை போற்றி புகழ்ந்து திரும்பி வந்தது போன்று நான் இந்த திருப்பலியில் பங்கு பெற்று வீடு திரும்புகின்ற பொழுது திரும்பி போவோம்.